அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, மத்தி மீன் வாங்கியிருக்கோம். மத்தி மீன் குழம்பும், கேழ்வரகு களியும் தான் செய்ய போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மத்தி மீன் ரொம்ப ஆரோக்கியமானது. இதுக்கு நம்ம வறுத்து அரைச்ச மசாலா போட்டு தான் இன்னைக்கு நம்ம குழம்பு வைக்க போறோம். பொடியும் கொஞ்சம் போடுவோம். அதே நேரத்தில வறுத்த மசாலாவும், காஷ்மீரி மிளகா ஒரு 6, 7 மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கங்க. மல்லி 2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, வெந்தயத்துக்கு பதிலா கஸ்தூரி மெத்தி போட்டுருக்கோம். நல்லா வாசமா இருக்கும். இது மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் கருவேப்பில. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தீ சிம்ல வச்சுக்கோங்க. பாருங்க. அதோட கொஞ்சம் கடுகு போட்டுக்க போறோம். கடுகு ரொம்ப நல்லாருக்கும். நல்லா வாசமா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப எடுத்துடலாம். பாருங்க. அதே கடாய் வச்சிருக்கோம். வந்து ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். பாருங்க. வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்ப இது போட்டுக்கலாம். அ ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணிக்கோ. நீங்க சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. பாருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்க இதுக்கு பதிலா ஒரு 100 சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தான சாப்பாடு தான். கேழ்வரகு களியும், அ இந்த மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இந்த தக்காளி, ஒரு 4 பீஸு முருங்கைக்காய், 2 பச்சை மிளகாய், 1 கத்திரிக்காய். எல்லாத்தையும் ஒண்ணாவே போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோம். பாருங்க. நம்ம நல்ல தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டா நல்லா இருக்கும். இதோட கொஞ்சம் மாங்காய் போட்டா இன்னுமே நல்லா இருக்கும். நிறைய போடக்கூடாது காய்கறி. இது மீன் குழம்புனால கொஞ்சமா தான் போடணும். இப்ப வதங்கட்டும். இது பாருங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு. இது எல்லாம் கலந்த மசாலா தூள் 1 ஸ்பூனு. நம்ம பொடியும் போட போறோம். அதனால இந்த அளவு போதும். ஏன்னா நம்ம குழம்பு கொஞ்சமா தான் வைக்கிறோம். பாருங்க. இதுக்கு ஒரு எலுமிச்சை இவ்வளவு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவு புளி ஊற வச்சு இந்த கரைச்சிருக்கோம். பாருங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழமா ஒண்ணு எடுத்தா எவ்வளவு வருமோ அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அப்படியே கரைச்சு வச்சுக்கலாம். வாங்க பார்ப்போம். பாருங்க. இப்ப நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இந்த கரைச்சு வச்சிருக்க புளியை ஊத்திக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊத்திக்கலாம். இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம்.
கரெக்டாக இருக்குது. உப்பு, புளிப்பு எல்லாமே இந்த அளவு போதும். இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கணும். பாருங்கள், முதல் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ இந்த அளவு போடணும். கொதிக்கட்டும் பார்க்கலாம். பாருங்க, நம்ம ரெடி பண்ணி வச்ச குழம்பு கொதிச்சிருக்கு. நம்ம வறுத்து அரைச்ச இந்த பொடியை நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ குழம்பு அந்த அளவு போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டு இதுலேயே மிளகா அரைச்சிருக்கோம். அந்த மசாலாலேயும் மிளகா இருக்கும், மிளகாத்தூள் இருக்கும். அதனால தனி மிளகாத்தூள் நம்ம போடணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வத்த குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி மீன் குழம்புக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இறாலு, கறி, நண்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்கும். நல்ல வாசமான ஒரு மசாலா இது. ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வாங்க, இப்போ வந்து நம்ம இந்த மீனை போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது. நம்ம அது வறுத்த மசாலானால ரொம்ப நேரம் அது கொதிக்கணும்னு இல்லை. எல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மீனை போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப வேகமாக கொதிக்க விடக்கூடாது. உப்பு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இல்லை நீங்கள் தேங்காய் ஊற்றணுனாலும் ஊற்றிக்கலாம். ரொம்ப தயிர் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து களிக்கு வந்து இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கேழ்வரகு களிக்கு வந்து இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இன்னும் கொஞ்சம் வத்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இது நல்லா சுள்ளுன்னு இருந்தால் தான் கேழ்வரகு களி நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாங்க கொதிக்கட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து குழம்பு வந்து மீன் குழம்பு ஊற்றி வச்சுருக்கோம். அது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழஞ்சாக்கும் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த சூட்லேயே ஒன்றா வெந்துடும். பாருங்க, குழம்பு பாருங்கள். இந்த அளவு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம நல்லா ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா திக்காயிரும். மீன் வந்து இந்த மத்தி மீன் வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது, கண் பார்வைக்கு நல்லது, சுகர் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. குழம்பு வந்து ரொம்ப நல்ல வாசமாக இருக்குது. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை இறக்கி இப்போ ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நீங்கள் தேங்காய் வேணும்னாலும் இதில் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் ஊற்றாமல் தான் செஞ்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து இப்போ கேழ்வரகு களி செய்ய போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். இது வந்து 250 கிராம் பிடிக்குது. இது வந்து ஒரு 200 கிராம், அதோட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம், இல்லை 2 பேர் சாப்பிட்லாம். இந்த அளவு நம்ம எடுத்துருக்கோம். வாங்க, இதை இப்போ வந்து தனியாக வச்சுக்கலாம். இதில் வந்து 1க்கு 2 தண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், 1க்கு 2 வச்சுருக்கோம். நம்ம பத்தலைன்னா சுடுதண்ணி வச்சு ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்புறம் கூழ் மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி கொதிக்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போதும். இப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை ஒட்டாமல் வரும். நல்லா எண்ணெய் ஊற்றினோம்னா ஒட்டாமல் வரும். இது வந்து தண்ணியில் ஊற்றி கரைச்சும் போடுவாங்க. ஆனால் அதை விட நம்ம இப்படி கொதிக்கிறதுல போட்டு நம்ம கிண்டும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா இந்த ஆப்பையில் கிண்டினோம்னா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்துடும். நான் அப்படி செய்கிறத விட இப்படி செய்கிறது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க, இப்பவும் செய்கிறாங்க. இந்த மாதிரி தான் செய்கிறாங்க. அது கிண்டணும். கிண்டுறதுக்கு சங்கடப்பட்டோம்னா கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதுதான். ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தா நம்ம இப்படி கிண்டுறது தான். இந்த மாவு வந்து ஏற்கனவே வறுத்த மாவு தான். நல்லா கழுவி காய வச்சு நல்லா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு
அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் அரைச்ச மாவு தான், அதனால் நம்ம வறுக்கலை. இதே நீங்கள் பச்சை மாவு பச்சை கேழ்வரகுல செய்கிறாந்தா அரைச்சி செய்கிறாந்தா லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து 1க்கு 2 தண்ணி வச்சோம். இது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து கைவிடாமல் கிண்டணும். ரொம்ப தண்ணி வச்சிட்டிங்கன்னா கூழ் மாதிரி ஆயிரும். ரொம்ப பாரம்பரியமாக கிண்டுறாருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணி வச்சு அதில் மாவு போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஊற்றி கிண்டுவாங்க, நல்லா மாவு வேகிறதுக்கு. அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ நம்ம நல்லா நம்ம இப்படி கிண்டினால இதில் வந்து கட்டியும் வராது பாருங்கள். தண்ணி நல்லா மலைன்னு கொதிக்காமல் கொஞ்சம் ஆயில் விட்டனால பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் வந்துடுச்சு பாருங்கள். நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே கிண்டலை. நம்ம என்னை விடாமல் கிண்டணும், அடியில் பிடிச்சிக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஹெல்த்தான ஒரு உணவு. காலையில் இட்லி தோசை இதுவே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஹீமோக்ளோபின் அதிகமாகும். மத்தி மீனும் கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் கண் பார்வை பாதிக்கும், அதுக்கெலாம் இது வந்து இந்த மத்தி மீன் ரொம்ப நல்லது. இன்றைக்கி நாங்கள் தேடி போய் வாங்கிட்டு வந்து இதை செய்கிறோம். ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெல்த்தான ஒரு சாப்பாடு. சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு தானியம் வச்சு நம்ம சாப்பிட்றோமே, சிறுதானியம் அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் போர் அடிக்காமல் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதே தெரியாது, அல்வா மாதிரி இருக்கும். வாங்க கிண்டிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கிண்ட பாருங்கள் ஒரு ஒரு 2 செகண்ட் தான் நம்ம இது மண்சட்டியில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிண்ட பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை கட்டி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள், நல்லா கெட்டிமா. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இது பாருங்கள், வறுத்த மாவுனால நல்ல வாசம். நம்ம நல்லெண்ணெய் எதுக்கு விட்டோம்னா இந்த மாதிரி ஒட்டாமல் கொஞ்சம் ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிண்டியாச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த சூடு பாருங்கள், அந்த மண் சட்டியில் உள்ள சூட்லேயே அல்வா மாதிரி வருது பாருங்கள். நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து நம்ம ஊற்றி இப்படி கிண்டினோம்னா நல்லாயிருக்கும். எவ்வளோ சூடாக இருக்குது பாருங்கள். ஸ்டவ்வை அப்போதே அமர்த்தியாச்சு. இதுலேயே இன்னும் நீங்கள் இன்னும் கெட்டிமாக வேணுன்னா 1க்கு 1.5 தண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். வாங்க, இப்படி சாப்பிட்றப்ப தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டிமாக இருந்தால் கூட சாப்பிட்றப்ப மெண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா அல்வா மாதிரி இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து இதில் 1 கப்பு போட்டோம். ஒருத்தவங்களே சாப்பிட்றா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மினிமம் 2 பேர் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மீன் குழம்பு
நல்லா ஒரு நல்ல வாழை இலை போட்டு அதில் நல்லா கத்திரிக்காய் நல்லா குழம்பு நல்லா நிறைய ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா இலையில் போட்டால் தான் இது நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா மத்தி மீன், நல்லா ஹெல்த்தியான மத்தி மீன் எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா கை பொறுக்க முடியல, சூடாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு கேழ்வரகு களி, மத்தி மீன் குழம்பு. ஒரு முறை இது மாதிரி மசாலா அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப கெட்டியமாக இருந்தால் அந்த இப்படி போட்டு நம்ம பிணைஞ்சு இப்படி சாப்பிடும்போது தான் அது நல்லா அல்வா மாதிரி நல்லா இருக்கும். செம்மையாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதே தெரில, நல்லா டேஸ்ட்டாக நம்ம அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம கட்டியமாக இல்லாமல் பிணைஞ்சு இதாக சாப்பிட்ணுன்னு இல்லாமல் நல்லா நைஸாக இருக்குது. இது போல் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.